வீட்லயே பேசுனீங்க. எங்க அண்ணன் எப்படி சிந்தாம அரிசி போட்டாரா? போட்டிருப்பாரு. எடுத்துட்டு போய் பொங்கி சாப்பிடுறதோட நிப்பாட்டிக்கணும். சும்மா அவரை பத்தி பேசிட்டு இருக்க கூடாது. இதை விட பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு அண்ணன் வந்து அழகா பேசினாரு, அழகா கொட்டினாரு, அழகா சொருகினாரு அப்படின்னு வந்து இதை போய் வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்து பேசிட்டு இருக்கீங்களே, அதுலயே தெரியல உங்களோட மூளை எந்த அளவுக்கு மக்கி போய் கிடக்குதுன்னு. எங்க அண்ணன் எவ்வளவு இது கொண்டு வந்திருக்காரு. சீரியஸா இருக்கிற பேஷன்ஸ் எடுத்து போனா பேஷன்ஸ்க்கு வந்துட்டு அவங்க குடும்ப பில்லே கட்ட வேண்டாம்னு சொல்லிருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது? அட பாவிடே, அது ஒரு ஃபேக் நியூஸ்டா, அதுவே உண்மை கிடையாது. அதை போய் இவ்வளவு பெருமையா பீத்திட்டு இருக்கீங்களே, மக்கு சாம்பிராணிங்களா டே. சரி, அதை ஃபேக்குன்னு சொல்றீங்களே. எங்க அண்ணனை பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவன் என் கட்சியில இருந்தாலும் சரி, அவன் ஒருத்தன் தப்பு பண்ணா ஜெயில புடிச்சு போட்டே தீர்வோங்கிற மாதிரி லஞ்சம் வாங்கினவர் எப்படி புடிச்சு உள்ள போட்டாரா? ஆமா, ஜெயில தான் ஞாபகம் வருது. இந்த மாற்றுத்திறனாளி ஒருத்தர் வந்து 200 கிராம் குட்கா வித்தாருன்னு சொல்லி ஜெயில கூட்டு போயிட்டு விசாரணைன்ற பேர்ல அவர் அடிச்சே கொண்டிருக்காங்களே காவல்துறை அதிகாரி. அதுக்கெல்லாம் என்ன பண்ணாரு? என்ன அதான் எங்க அண்ணன் அமைச்சர் ஸ்ரீநாத் அனுப்பி விட்டு 10 லட்சமும் அரசு வேலையும் அந்த குடும்பத்துக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு. நீங்களா என்ன கோமால இருக்கீங்களா? எங்க அண்ணனோட ஆட்சியில செத்தாலே அரசு பதவி தான். தெரியாதா உங்களுக்கு? குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லிருக்காங்க? அரசு வேலையும் வேண்டாம், எங்களுக்கு நீங்க கொடுக்குற நிதியும் வேண்டாம், எங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அந்த காவல்துறை அதிகாரிக்குன்னு சொல்லிருக்காங்க. இப்ப வரைக்குமே அதை பத்தி எதுவுமே வந்து வெளிப்படையா சொல்லல உங்க அண்ணன். இதுக்கு என்ன சொல்றீங்க? சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப பாத்தீங்கல்ல எங்க அண்ணன், நம்ம அதாவது வறுமையில உள்ளவங்க குடிச்சே செத்துறக்கூடாதுன்னு இப்போ ஒயின் ஷாப்லாம் கொஞ்சம் மூடிட்டு இப்போ எங்க அண்ணன் வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போறாரு. அடையின பயல்களா, ஊர் ஃபுல்லா ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க. எப்படி பாண்டிச்சேரியில வந்து சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒயின் ஷாப் கடையா திறந்து வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி கடையா திறந்து வேண்டியதான். வார்த்தை அளந்து பேசினது ஈன பயலா? யார் பத்தி ஈன பயன்ற? எங்க அண்ணன் எது பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். சும்மா அந்த குறை சொல்ற வாயை வச்சுட்டு நீ போய் நல்லது பண்ண. அட வெக்கம் கெட்டவனுங்களா? இப்பதான் ஈன பையன் சொல்லாதன்னு சொன்னா வெக்கம் கெட்டவன்ற. டே கோலம் வருதுடா உங்களுக்கு. என்ன பெண்கள் பாதுகாப்புக்குன்னே தனியா ஒரு படை அமைச்சு அங்க செயல்பட்டு இருக்காரு. இதை விட என்ன மாற்றம் உங்களுக்கு வேணும்னு கேக்குறேன். ஓ, எது பெண்கள் பாதுகாப்பு? அதாவது கையில ஆயுதமே இல்லாம ஒரு பெண் படைன்னு சொல்லி ஒரு பொம்மை மாதிரி ஒருத்தவங்க அமைச்சிருக்கீங்க, அதுக்கு பேர் பெண்கள் பாதுகாப்பாமா? இன்னொன்னு வந்து பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லி இப்ப நடக்கிற அநியாயத்துல பாத்துட்டு தான் இருக்காங்க எல்லாரும். பொண்ணுங்க வந்து உங்களை பத்தி பேசினாலே இந்த கமெண்ட்ல வந்து உங்க வாரியர்ஸ் வல்கர் வாரியர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, பொண்ணுங்களோட போட்டோஸ் எடுத்து மார்க் பண்ணி போடுறது, பொட்டு பூ புடவை எல்லாத்தையும் கட்டி போடுறதே வேலையை வச்சிட்டு இருக்காங்க. அதை தவிர கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா பதில் வர மாட்டேங்குது. கேட்ட கேள்விக்கு பதில் தெரியலனா பொத்திட்டு உன் அண்ணனுக்கு போய் சின்சா நடிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். ஞாயிரம் தான் சொல்லுப்பா. என் அண்ணனை மட்டும் நம்பி இந்த 5 வருஷத்தை அவர் கையில கொடு, தமிழ்நாடு ஓஹோன்னு போகும். இது வந்து எவ்வளவுதான் எங்க அண்ணன் மேல இருக்கிற பாசத்தை நீ தடுக்கணும்னு நினைச்சாலும் எங்க அண்ணன் எது பண்ணாலும் கரெக்டா இருக்கும். எங்க அண்ணன் ஃபேக்கே கொடுத்தாலும் அது கரெக்டா இருக்கும். நீங்க கரெக்டாவே சொன்னாலும் அது ஃபேக்கா தான் இருக்கும். நீங்க ப்ரூஃபே காட்டினாலும் நாங்க நம்ப மாட்டோம். சரிப்பா, புரிஞ்சிருச்சு, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நீ என்ன பண்ணு, இது சுத்திட்டே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன்.